ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர். இது மூணையும் போட்டு இது நாலையும் போட்டு நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எடுத்து இது பிளெண்ட் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாமல் நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் யோகர்ட் போடுறேன். யோகர்ட் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மெரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். இது திருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதையும் வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இதையும் பிளெண்ட் பண்ணிடணும். நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. கலர் மாறும் பாருங்கள். இன்னும் வறுக்கணும். ஓகே, கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ ஃபயர் அடிச்சிட்டு நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ணிடலாம். கிராம்பு, ஏலக்காய், பண்டான் லீஃப், லெமன் கிராஸ், பிரியாணி லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 அனியன், டொமேட்டோ 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டேன். நான் மசாலாலாம் வறுத்தது பிளெண்ட் பண்ணிட்டேன். கோகோனட் பிளெண்ட் பண்ணியாச்சு. டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சிக்கன் கறி பவுடர். முதல்ல எண்ணெய் நல்லா சூடானோன்னே பட்டை, பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ கறி லீஃப் சேர்த்துக்கணும். இப்போ பிரியாணி லீஃபும் சேர்த்துக்கணும். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டிட்டு நல்லா வாசம் வரணும். வெங்காயம் லேசாக நேரம் வரணுன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு லெமன் கிராஸை சேர்த்துக்கணும். லெமன் கிராஸ் நான் இடிக்கலை, லேசாக தட்டிட்டு தான் போட்டேன். அப்புறம் பண்டான் லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்தோன்னா உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், வெட்டி வச்சுக்க டொமாட்டோ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம்
சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டு இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா மேரினேட் பண்ணும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா கோழி வெவும் போதே அதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. இது நல்லா இந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, பிளாக் பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இது சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த வாசத்தில் எனக்கு பசியே எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். நான் சிக்கன் எப்போதும் வில்லேஜ் சிக்கன் தான் பாய்ப்பேன். அதனால கொஞ்சம் கூட நான் வேக விடுவேன். இப்போ சிக்கன் கறி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா அந்த சிக்கன் பவுடர் போட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இது பண்ணணும், வேகணும். அப்போ தான் அந்த தூள் வாசம் இருக்குது. அந்த ஸ்மெல் இருக்காது. சிக்கன் பவுடர் தூள் வாசம் இருக்காது. தண்ணி சேர்த்துக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் விடுங்க. அது நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிச்சு வரணும். திருப்பியும் நான் சாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கோழி வந்துருச்சு.
இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். கிழங்கு வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், சேர்க்காடி கூட பரவாயில்ல. நான் வந்து என்னோட சில்ட்ரனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கிழங்குன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். கோழி கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் கிழங்கு போடணும். முதல்ல போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ வந்து நம்ம கொக்கனட் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிழங்கு வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. கிழங்கு கூட நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சுவையான சிக்கன் கறி வித் ரோஸ்டட் கோகோனட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.